ஹலோ வியூவர்ஸ், நாங்கள் இப்போ மதுரைக்கு ஒரு நாள் சுற்றி பார்க்கன்னு போனோங்க. நான் பிறந்ததெல்லாம் மதுரை தான், இருந்தாலும் லீவ் போகிறப்பெல்லாம் ஒரு நாள் கண்டிப்பாக மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில், மார்க்கெட்டு, தெப்பக்குளம் எல்லாத்துக்கும் போயிட்டு வருவேங்க. அந்த மாதிரி போனோங்க நாங்கள் அன்றைக்கி. அதை பற்றின ஃபுல் வீடியோ போடுறேன். இது வந்து மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் நல்ல பழங்கள்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. நாங்கள் போகிறப்ப மணி 12 ஆச்சுங்க. அதனால் கோயில் வேறு க்ளோஸ் டைம்னு சொல்லிட்டாங்க, 12 to 4. அப்புறம் சரவண பவன் போயிடணுங்க. நல்ல சைவ சாப்பாடு, கேரட் பொரியல், புடலங்காய் கூட்டு, அப்பளம், சாம்பார், ரசம் எல்லாம் சைவ சாப்பாடு முடிச்சுட்டு அங்கேருந்து நேராக திருமலை நாயக்கர் மஹால் போயிட்டோம். அங்கே கூட ஒரு அழகாக ஃப்ளூட் வாசிச்சுட்டு இருந்தார். அதை கூட நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். நல்ல வியூவர்ஸ், நல்லா சப்போர்ட் கொடுத்தீங்க, அதுக்கு நல்லா லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் கூட எனக்கு கூடி இருந்துச்சு. அதனால் திருமலை நாயக்கர் மஹால் போயிட்டு அங்கே நல்லா 1 hour, என் பொண்ணெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறா, அதனால் நல்லா இருந்துட்டு அப்புறம் அங்கேருந்து போத்தீஸ் போனோம். போத்தீஸ் போயிட்டு நல்லா சாரீஸ்லாம் நல்ல கலெக்ஷனுங்க, கம்மியான விலையில் நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் 4-5 சாரீ எடுத்துகிட்டு, குர்த்தி எடுத்துகிட்டு, அப்புறம் வெளியிலே நல்லா பூ கடைலாம் இருந்துச்சுங்க. அப்புறம் மதுரைக்கு போயிட்டு பூ வாங்காமல் இருக்கலாமா, அதுதான் பூவு எனக்கு சாமிக்கு தலைக்கு வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வாங்கிட்டு இருந்தோங்க. பூ கடைலாம் நல்லா மணமாக நல்லா இருந்துச்சுங்க. அது பூ வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம 3 ஆயிடுச்சு. சரி கோயிலுக்கு போகலான்னு கோயிலுக்கு போனாங்க. அப்புறம் ஸ்பெஷல் டிக்கெட் எடுத்துகிட்டு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு உள்ளே போயிட்டோம். 4 மணிக்கெலாம் நல்ல தரிசனம் கிடச்சிச்சுங்க மீனாட்சி அம்மன் கோயிலில். மீனாட்சி அம்மன் கோயில், சொக்கநாதர் எல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் கோயிலை விட்டு வெளில வரையில் மணி 6 ஆயிடுச்சு. 6 மணி ஆயிடுச்சு. அப்புறம் தெப்பக்குளம் வந்து சாயந்தரம் தான் நல்லா இருக்கும், அதில் நல்லா காற்று வரும், நல்ல மார்க்கெட்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. என் தங்கச்சி அங்கே தான் இருக்கா. அப்புறம் சரி அவள் வந்து ஆஃபீஸ் போயிடுவான். ஆஃபீஸ் போயிட்டு 6 மணிக்கு மேலே தான் வரன்றதுனால அப்புறம் நாங்கள் 6 மணிக்கு அங்கேருந்து தெப்பக்குளம் போனாங்க. போகிற வழியில் நகைக்கடை வீதி, எல்லா பஜார், மார்க்கெட்லாம் லைட்டிங்லாம் போட்டு மதுரையே நல்லா ஜெகஜோதியாக இருந்துச்சுங்க. அப்புறம் எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு ஆட்டோவிலே போயிட்டு நேராக அப்புறம் தெப்பக்குளம் போய் ரீச் ஆகிட்டோங்க. தெப்பக்குளம் ரீச் ஆகல மணி 6:30 இருக்கும். 6:30 மணிக்கு அப்புறம் என் தங்கச்சி வந்துட்டான். அப்புறம் தெப்பக்குளம் மாரியம்மன் கோயிலுக்கு தெப்பக்குளம் பாருங்கள், தெப்பக்குளம் மாரியம்மன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் தெப்பக்குளத்துலேயே அந்த நல்ல பிளாட்ஃபார்ம்லேயும் நல்லா உட்கார்றதுக்கான இதெல்லாம் போட்டிருக்காங்க. அதில் உட்காந்துட்டு அங்கே நல்ல ஸ்நாக்ஸு, சுண்டல், கடலை மிட்டாய், நம்ம சின்ன வயசில் சாப்பிட்டதெல்லாம் கிடச்சிச்சுங்க. அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் நான், எங்கள் தங்கச்சி, அவங்க பிள்ளைங்க, எங்கள் பொண்ணு எல்லோரும் சேர்ந்து கடையில் போய் டின்னர் சாப்பிட்டாங்க.